ஸோ இது எதுக்குன்னா இந்த நட்டு போல்ட் எல்லாம் கலட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டயரோட நட்டு போல்ட், லாரியோட நட்டு போல்ட் கலட்டலாம். ஸோ இது எதுக்குன்னா இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிஷ் போடுறது, இந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி பண்றவங்க, சின்ன சின்ன வந்து சில மாதிரி செய்யறவங்களா இருக்கட்டும், தேக்கு மரமா இருக்கட்டும், எந்த மரத்திலயும் டிசைன் போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டிசைனுக்கு வந்து கர்வ் போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இதுல. ஸோ ட்ரில்லிங் மிஷின் வந்து பேட்டரியிலயும் போடுற மாதிரி இருக்கு, கரண்ட்ல போடுற மாதிரி இருக்கிறது, ஏர்ல போடுற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட்டி பாக்குறவங்க டிரைவால் சாண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எல்இடி லைட் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல போட்டு நீங்க தேய்க்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செவுரு எல்லாம் அதுவே கம்ப்ளீட்டா வந்து தேய்ச்சிடும். பட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-7 கிலோ வரைக்கும் உடைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பில்டிங் டெமாலிசேஷன் பண்றதுக்கு. பக்கெட்லயே பெயிண்ட கரைச்சு வச்சிட்டீங்கன்னா அதுவே ஒரு 3 ஃப்ளோர் வரைக்கும் கம்ப்ரஸர் எல்லாமே பெயிண்ட் அடிக்கிற மிஷின் தான் இது உங்களுக்கு வந்து. சார் வணக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸோட கார் வாஷரு, அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர் இதெல்லாம் பார்த்தோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? ஓகே வர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன போன வீடியோல பார்த்து இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களா இருந்துச்சுன்னா, என்னோட பேர் குணசேகரன். எங்க கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. மேபி நீங்க ஈரோடு டவுன்ல இருந்து வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் சிக்னல்ல இருக்கும். கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து ஈரோட்டுக்குள்ளேயே போக வேண்டாம், முன்னாடியே கலெக்டரேட் இருக்கும். எவ்ரிடே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டே நமக்கு ஓப்பனிங் டே தான். சண்டே வர்றவங்களா இருந்தா, ஏன்னா ஆஃப் டே தான் இருக்கும், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. முக்கியமா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா போன வீடியோ வந்து ரொம்ப நல்ல நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய ரிசல்ட்டும் நல்ல பாசிட்டிவா வந்து நல்லா இருந்துச்சு, பிசினஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், அக்ரி ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பவர் டூல்ஸ் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு மேன் பவர் எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பவர் டூல்ஸ் வந்து நிறைய சப்போர்ட்டிவா இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ பவர் டூல்ஸ்ல 5 வெரைட்டி இருக்குங்க. ஒன்னு எலக்ட்ரிஷியன் தேவையான எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, பிளம்பருக்கு தேவையானது இருக்கு, கார்பெண்டருக்கு தேவையானது இருக்கு, வெல்டருக்கு தேவையானது, பெயிண்டர். 5 கேட்டகரி விட்டா வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூல் கடைனா ஒரு டூல்ஸ் கடை இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நாங்க பண்ணிருக்கிறது டூல் மார்ட். ஓகேங்களா, டூல் மார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நான் பேசல இந்த வீடியோ பண்ண ஒரு பார் பெண்டிங் மிஷின் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்டி ராடு கம்பியா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னென்ன ஷேப்ல வேணுமோ வளைக்கிறது பண்றது. ஸோ இதுல என்ன ஒரு யூனிக் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி மிஷின் எல்லாம் நீங்க போனவொடனே ஒரு கடையில போய் வாங்கிட்டு எல்லாம் வர முடியாது. இன்னும் 5 கடை ஏறணும், இறங்கணும், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி 15 நாள் 20 நாள் வாங்க வேண்டிய இடத்துல தான் இருப்பீங்க. பட் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா என்ன பொருள் வேணுமோ உடனே கையோட எடுத்துட்டு போலாம். உடனே எதுக்கு சொல்றோம்னா அவ்வளவு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சிருக்கோம். கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹெச்பில இருந்து உங்களுக்கு வந்து 25 ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து சொந்தமா வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும், என்ன நீங்க நினைக்கிறீங்கனாலும் நம்மளால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நம்ம எல்லாமே பார்த்தோம்னா டைம் நமக்கு கண்டிப்பா வந்து பத்தாது, ஏன்னா 700 வெரைட்டிக்கு மேல இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பாக்குற கொஞ்சம் வந்து இங்க வந்து நம்ம இதுல என்ன இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி நீங்க எதுக்காவது பெயிண்ட் அடிக்கிறவங்களா இருந்தா, அது இல்லாம காம்பவுண்ட் வாலோட இன்சைடு பாத்ரூம்ல அடிக்கணும்னா, இன்னைக்கு நார்மலா ஒரு ஆள் வந்தீங்கன்னா 800 to 1000 ரூபாய் கூலி கொடுக்குறோம். ஸோ நீங்களே எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, ஆட்டோ வச்சிருக்கீங்க, டெம்போ வச்சிருக்கீங்க, ஒரு எஃப்சி போற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்களே தாராளமா அடிச்சுக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது எலக்ட்ரிக்கல் மட்டும் இல்லாம இதுலயே உங்களுக்கு கமர்ஷியல் அடிக்கிற மாதிரி பெயிண்டர் வேணும்னாலும் பெயிண்டர் இருக்குது. வுட் ஒர்க் பண்ண பெரிய சைஸ் வுட் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும், பாலிஷ் போடுறவங்களா இருந்தாலும், இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்க இதுல எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பாக்குற இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபாக்ட் ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏர் இன்ஃபாக்ட் ரிஞ்ச். இன்ஃபாக்ட் ரிஞ்சில் ஏர் இன்ஃபாக்ட் ரிஞ்ச் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஃபாக்ட் ரிஞ்ச் இருக்கு, பேட்டரியில போடுற இன்ஃபாக்ட் ரிஞ்ச் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்ல வந்து 1/4 இன்ச்ல 3/4 இன்ச்ல 1 இன்ச் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா இந்த நட்டு போல்ட் எல்லாம் கலட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டயரோட நட்டு போல்ட், லாரியோட நட்டு போல்ட் கலட்டலாம். பட் ரொட்டவேட்டர் கலட்டுறதுன்னு இருக்கு. ரொட்டவேட்டர் கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதோட டயா வந்து இதோட நீளம் வந்து சின்னதா வரும். ரொட்டவேட்டர் கலட்டுறது உங்களுக்கு வேணும்னாலும் அது வந்து தனியா வந்து நமக்கு தனியா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இதுல என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் 21 mm போடுறது, 32 mm போடுறது, கலட்டுற வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம். MM சைஸோட வந்துடும் உங்களுக்கு வந்து. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளானர்னா முன்னாடி வந்து இலப்புளி வச்சு இழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, கார்பெண்டர். சோ அந்த மாதிரி இது வந்து எலக்ட்ரிக்கலி வரக்கூடிய பிளானர். இது இல்லாம பிளானர்லயே உங்களுக்கு வந்து ட்ரிம்மர் இருக்கு, எலக்ட்ரிக்கலே பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரிம்மர் இருக்கு. கார்பெண்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே நம்மகிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்கிரீட் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியிலேயே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, ட்ரில்லிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ரோட்டரி ஹேமர்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரோட்டரி ஹேமர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்கும் பாருங்க. ஒன்னு வந்து ஓட்ட போடுற மாதிரி இருக்கு, இன்னொன்னு ஓட்ட போட்டு உடைச்சிக்கணும்,
மொத்தம் இதுல 3 ஸ்டெப் இருக்கு. 2 ஸ்டெப் தனியா இருக்கு, 3 ஸ்டெப் தனியா இருக்கிறது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைக்கிற மாதிரி இடத்துல வந்து இருக்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஃபார்வர்டு, ரிவர்ஸ், ஸோ பாருங்க இது இந்த பக்கம் சுத்துது. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இங்கே தள்ளிட்டோம் அப்படின்னா இப்போ உடைக்கிற மாதிரி. இது வந்து ஒன்லி ஃபார் உடைக்கிறதுக்கு மட்டும் வேணும்னா உடைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி அந்த 3ஓட சவுண்ட்லயே வரக்கூடும். இதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரியோட வர்றது வந்து பேட்டரியில வர்றது இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் ஓட்ட போடலாம்னா உங்களுக்கு செவுத்துல, செங்கல் செவுத்துல, காங்கிரீட் செவுத்துல ஓட்ட போடுறது, உட்ல போடுறது, ஸ்டீல்ல போடுறது, உடைக்கிற மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு இருந்தாவே அது ஒண்ணு இருந்துச்சுனாவே நீங்க வந்து எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மினி கிரைண்டருங்க. இது வந்து ஏர்ல போடுறது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல போடுறது இருக்கு, பேட்டரியில போடுறது இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிஷ் போடுறது, இந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி பண்றவங்க, சின்ன சின்ன வந்து சில மாதிரி செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன ஒர்க்குக்கெல்லாம் ஆமா ரொம்ப வந்து மைனூட்டா இருக்கு. இதோட போடுறது எல்லாமே வந்து ரொம்ப மைனூட்டா இருக்கு. இது வந்து ஏர்ல போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்டர் மிஷினோட பிட்டு. ஏன் இந்த பிட்டை காட்டுறது, ரூட்டர் மிஷின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரமா இருக்கட்டும், எந்த மரத்துல டிசைன் போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டிசைனுக்கு வந்து கர்வ் போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இதுல ஏகப்பட்ட பிட்டு வந்து இருக்குதுங்க. அதாவது இது வந்து நம்ம வாசக்கால் அதெல்லாம் ஆமா, வாசக்காலா இருக்கட்டும், அதுல சாமி படம் போடுறது, எதை வேணாலும் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெய்லரும் இருக்கு, ஸ்டாப்லரும் இருக்கு. இந்த நெய்லர் வந்து ஏர்லயும் இருக்கு, கரண்ட்லயும் இருக்கிற மாதிரியானது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏர் இன்ஃபேக்ட் ரின்ச் தாங்க. உங்களுக்கு நட்டு போல்ட் கட்டுறதுல ஏர்ல போட்டு கலட்டுறது தான் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ஏர்ல போடுற மாதிரி. ஸோ ட்ரில்லிங் மிஷின் வந்து பேட்டரியிலையும் போடுற மாதிரி இருக்கு, கரண்ட்ல போடுற மாதிரி இருக்கிறது, ஏர்ல போடுற மாதிரியும் இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஷர். இந்த பாலிஷர் இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார் டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதாவது பாலிஷ் ஒர்க் பண்றவங்க, டீடைலிங் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பாலிஷர் வந்து யூஸ் பண்றது. இந்த பாலிஷர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். ஓகே சார். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் சொல்லல, நம்ம கிட்ட இது எல்லாமே பிரைஸ் மத்த இடத்த விட எவ்வளவு கம்மியா இருக்கும் சார்? அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, இது வந்து வீடியோவோட வியாபாரத்தோட யுக்தின்னு கூட சொல்லலாம். ஏன் பிரைஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேர் கமெண்ட்ல நான் என்னோட விஷயம் என்னன்னா என்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட இன்டென்ஷன். உங்களுக்கு தேவைங்கிறவங்க முதல்ல அந்த பொருளை சூஸ் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஏன்னா பார்த்தோன்னு யாரும் பணம் போட்ட உடனே உங்களுக்கு எனக்கு 4-5 கான்வெகேஷன் நடக்கும். என்னோட விலையை சொல்றேன், கம்மியா இருந்தா வாங்குங்க, கம்மி இல்லைன்னு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். நாங்க வந்து 3 ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஹோல்சேலர். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வீடியோன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நாங்க தான் கம்மி, ஊர்லயே நாங்க தான் கம்மி, ₹1 1 லட்சம் ரூபாய் வரைக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகல. ஜென்யூனா பிசினஸ் பண்ணா எங்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து காட்டுறோம், பாருங்க. பார்த்த உடனே கண்டிப்பா ஒருத்தர் கூப்பிடுவாரு, கூப்பிட்டு விலையை கேட்பாரு, அவருக்கு உண்டான விலையை சொல்ல போறோம். நம்ம ஒரு 4 இடத்துல கேட்டிருப்பாரு, கம்மியா இருந்தா என்கிட்ட வாங்குவாரு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் ஒரு விலையை பிக்ஸ் பண்ணி வைப்பேன். அதனால நான் விலை சொல்லாத நோக்கம் அப்படின்னு இல்லை. இவ்வளவுக்குள்ள விலை என்னால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. இதெல்லாம் சிஸ்டத்துல பார்த்தாதான் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து இதுல வந்து விலையை வந்து சொல்லல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்டிங் மிஷினா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், லோ மாடல், உதாரணத்துக்கு ஒரு ஆங்கிள் கிரைண்டர் பேசிக் மாடல், உதாரணத்துக்கு இப்ப சொல்ற பாருங்க, இப்ப இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இதுல வந்து ஒரு 7500 8000 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு இருக்கு. லோ மாடல் இருக்கு, மீடியம் இருக்கு, பிரீமியம் குவாலிட்டியும் இருக்கு. சோ அப்ப இந்த லோ மாடல்ங்கிறது ஒன் டைம் யூஸ் உள்ளவங்க வாங்குவாங்க. இந்த ஒரு சிலர் வந்து எப்பயாவது ரேரா வேலை செய்யறவங்க வந்து மீடியம் வாங்குவாங்க, நல்லா ஒர்க் பண்றவங்க வந்து ஹெவியா வாங்கிக்குவாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர். இந்த ஆங்கிள் கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியிலேயே போட்டிருக்கும். சோ இந்த பேட்டரியில இதுல வந்து 4 இன்ச் இருக்கு, 5 இன்ச் இருக்கு, 7 இன்ச் இருக்கு, 9 இன்ச் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆங்கிள் கிரைண்டரும் மல்டி பர்பஸ் தான். உங்களுக்கு கட்டை தேய்க்கிறதுல இருந்து, கம்பி வெட்டுறதுல இருந்து, பாலிஷ் போடுறதுல இருந்து, இது காங்கிரீட் ஏதாவது கட் பண்றது எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் வேணும் அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்ரஸர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணல ஏர் மாய்ஸ்சரைசர் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஏர் மாய்ஸ்சரைசர் பெயிண்ட் அடிக்கல ஒண்ணு கொஞ்சம் தண்ணி அது கூட சேர்ந்து வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கூட போகாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஃப்ஆர்எல் யூனிட்டை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஏரும் தண்ணி வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சு போற அளவுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட்டி பாக்குறவங்க, டிரைவால் சாண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எல்இடி லைட் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல போட்டு நீங்க தேய்க்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செவரு எல்லாம் அதுவே கம்ப்ளீட்டா வந்து தேய்ச்சிடும். பட்டி பார்க்கறது தேய்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டிரைவால் சாண்டர். இதுல வந்து இந்த டஸ்ட் பேக் வந்து வர்ற அளவுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பூர் மாதிரி இருக்க கார்மெண்ட்ஸ்ல துணியெல்லாம் கட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஷார்ப்பான பிளேடுங்க. நீங்க ஒரு 10 லாட் துணியை வச்சு கூட அது மேல கட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா ஒரு பீஸாவை கட் பண்ற மாதிரி வந்து கட் பண்ணிடும் உங்களுக்கு வந்து.
ஸோ இந்த மாதிரி கிளாத் கட் பண்றது. இது வந்து ஜிக்ஸா மிஷின். இந்த ஜிக்ஸா மிஷின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சுவிட்ச் காடி முன்னாடிலாம் உளிய வச்சு தட்டிட்டு போல இதுக்குள்ள நீளமான பிளேடு அப்படியே போட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் காடி எடுக்கிறது. அந்த மாதிரி சுவிட்ச் காடி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து ஆர்பிடல் சாண்டர். இந்த ஆர்பிடல் சாண்டர் அப்படிங்கிறது ஆர்பிடல் சாண்டர் வந்து ஆர்பிடல் சாண்டர் இருக்கு, கரண்ட்லயும் இருக்கிறது உங்களுக்கு வந்து. சோ இது யாருன்னா இது வந்து இந்த டிங்கரிங் ஒர்க் தேய்க்கிறதுக்குலாம் வந்து பட்டி பாக்குறதுக்குலாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து கார்பெண்டரா இருக்கிறவங்களுக்கும் சில முக்கியமான வேலைகளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஹேண்ட் டூல்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. அதாவது டூல்ஸ் தேவையான ஆக்சசரிஸ். ஆமா, அதாவது கரண்ட்ல யூஸ் பண்றது பவர் டூல்ஸ், அதுல யூஸ் பண்ணி தேய்மானம் ஆகக்கூடியதெல்லாம் ஹேண்ட் டூல்ஸ் சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான ஹேண்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. அது இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இங்க இருக்கிறது எல்லாமே மேல இருந்து நீங்க அப்படியே பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாம் கட் பண்ணக்கூடிய செயின்ஸா இருக்கு. இது இல்லாம நம்மகிட்ட ஏர் இன்ஃபிளேட்டர் இருக்கு. ஏர் இன்ஃபிளேட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏர் காத்துக்கு வந்து டயருக்கெல்லாம் ஏர் பிடிக்கிற மாதிரி ஏர் இன்ஃபிளேட்டர் இருக்கிற